ஒரு காகத்துக்கு ஒரு வெண்ணெய் துண்டு கீழே கடந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த வெண்ணெய் துண்டை எடுத்துட்டு பறந்து போகும்போது அந்த வழியில் ஒரு நரி பார்த்துடுச்சு. ஏய், காக்கா வெண்ணெய் துண்டு வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அதை எப்படியாவது ஏமாற்றி அந்த வெண்ணெய் துண்டை வாங்கி நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு நரி தந்திரமாக பிளான் போட்டுச்சு. அதுக்கப்புறம் காக்கா ஒரு மரத்தில் அந்த வெண்ணெய் துண்டை வச்சுட்டு உக்காந்துருந்துச்சு. அப்போ நரி போய், ஏய் காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரலும் ரொம்ப அழகா இருக்குமாமே, எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு நரி கேட்டுச்சு. இதை கேட்ட காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அதனால் கா கா கான்னு கத்துஞ்சி காக்கா. அப்போது வாயில் இருந்த வெண்ணெய் துண்டு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்ட நரி, ஏய் காக்கா, ஏமாந்தாங்கோலி, நல்லா நீ ஏமாந்து போனியா, உனக்கு இது வேணும் வேணும் அப்படின்னு சொன்னிச்சான். ஏமாந்து போன காக்கா தனது முட்டாள்தனத்தை எண்ணி ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனால் வெண்ணெய் திருடின நரி ரொம்ப ஹாப்பியாக நடந்து போச்சு. அதுக்கு தான் யாராவது நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசினாங்கன்னா அதில் ஏதாவது வஞ்ச புகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பணும். அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பினா இதுதான் கதி. காக்காக்கு நேர்ந்த அந்த கதி தான் நமக்கும் நேரும்.